We will just continue from the receiving directions from the Holy Spirit. Okay, so நம்ம last week நம்ம பார்த்தோம், we just began it எப்படி um, how to receive directions from God, எப்படி நம்ம அந்த ஆவியான நடத்தி செல்வார்னு அநேக பேர் நம்மளுக்கு கேள்வி இருக்கு. ஸோ முதல் காரியம், the most importantly thing we need to know and how to be led by the Spirit of God is to be more spirit conscious. Okay, spirit சொல்லும் போது it talks about the small s. Okay, it means முதல் காரியம் நான் சொல்றது வந்து ஆவியான பத்தி சொல்லல, it is about your spirit. Okay, last week நான் சொன்னது போல உங்களோட 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 இன்வர்ட் மேன் இல்லை உள்ளான மனுஷன் மீது ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ட்டு we read it through. Okay, so நான் கடந்த வாரத்தில் I explained about this body, spirit, soul and body, இந்த மூணு காரியத்தை I just elaborated telling that எப்படி நம்மளோட சோல் என்ன பண்ணும், சோல் வந்து எமோஷ்னல் திங்ஸாக ரொம்ப ஹேண்டில் பண்ணும், லைக் ஃபியர், டவுட்ஸ் அண்ட் ஒரிஸ், கொஸ்டின்ஸ், கில்ட்டி ஃபீலிங்ஸ், டிப்ரெஷன்ஸ், தாட்ஸ். ஓகே, இதெல்லாம் எல்லாமே நம்மளோட மைண்டில் ஓடுகிற எல்லாரோட சிந்தனை, எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸு, நம்ம ஆசைகள் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அட்ஸ் வாட் ஐ செட் லாஸ்ட் வீக். அண்ட் பாடி பற்றி சொல்லும் போது it talks about your physical bodyல obviously it is filled of weakness, it is filled of pains. அப்போதான் நம்ம சரீரத்தில் அடிக்கடி ஏற்படுகிற ஒரு சில நார்மலான காரியம், ஹெட்ஏக்காக இருக்கலாம், பாடி பெயினாக இருக்கலாம், இல்லை ஒரிஸாக இருக்கலாம், இட் மேபி யூ கேன் நேம் இட் ஆன். ஓகே, லைக் ஃபீவராக இருக்கலாம், இல்லை சின்ன சின்ன டிசீசஸாக இருக்கலாம், பெரிய பெரிய டிசீஸாக இருக்கலாம். So that means our normally our bodies are meant to be weak. It has ups and downs moments. Okay, so எல்லா நேரமும் நம்ம சரீரம் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ண சொல்ல முடியாது. Sometimes you have cold, sometimes you have flu, sometimes you have certain things happening in your body. Sometimes நல்லா இருப்போம், நல்லா ஆக்டிவாக இருப்போம், sometimes we get down. that is a fluctuant that is always there in our body. அதனால அப்பேற்பட்ட பாலே சொல்றாரு, ஆண்டரோடு கூட நடக்கிறவன், ஆண்டரோ கூட இடைப்பட்டு ஆண்டரோக்காக நிறைய ஊழியங்கள் செஞ்சு அப்பேற்பட்ட நம்ம சொல்றான், my flesh is down, my flesh is always weak. So அப்போ லாஸ்டா we saw about the spirit, that means our inner man. Okay, உள்ளான மனுஷனை பத்தி நம்ம பார்த்தோம். உள்ளான மனுஷன் எப்பயுமே வந்து is where we get connect with God. Okay, so அப்போ உள்ளான மனுஷன் சொல்லும் போது always remember this spirit man is the man where you have faith in God. நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவம் எங்கன்னா உங்க சரீரத்தின் மீது இல்லை, உங்க பாடியில இல்லை, உங்க சோல்ல இல்லை. It has to be, it is on the spirit. Okay, it is on your inner man, because salvation is from God. Okay, அப்பனா தேவனோட ஆவி எங்க வந்து வாசமாச்சுன்னா அவங்க சரீரத்தின் மீது இல்லை, உங்களோட சோலோ, மைண்டோ, இமோஷனோ, வில்லோ அதுல எதுவுமே இல்லை. இட் கேம் அண்ட் டுவெல்ட் இன் யோர் இன்னர் மேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம படிக்கிற பைபிளா இருக்கலாம், இந்த விசுவாசம் உள்ள காரியமாக இருக்கலாம், விசுவாசம், ஃபெய்த் சொல்றேன், அது எதுவுமே சரீரத்துல இல்லை, முதல்ல வந்து உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கணும். Okay, that is where, and every time when you read the word of God, it has to be on your spirit. You have to receive word in your spirit. That will bring changes in your mind, that will bring changes in your body, or your healing, your emotions, your will, your desire. ஸோ அப்போ இன்வர்ட் மேனுக்கு ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும், ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா உள்ளான மனுஷன் தெளிவாக இல்லைன்னா we get corrupted by the world, we get fluctuated by the worldly things. Okay, so then this was the part we studied. So and lastly we spoke about Romans 8:15-17, the மூணு nugget points I was just sharing through the word. Okay, நம்ம last previous month படிச்சதுதான். We said we have not received a spirit that makes you fearful slave, instead we receive God's spirit. Okay, ஆண்டருக்குள்ள இருக்கிற அதே ஆவி நம்மளுக்குள்ள வந்து வாசம் செஞ்சிருக்கு. ஓகே, நம்மளுக்குள்ள வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இன்னைக்குள்ள இருக்கிற உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் யாருன்னா
ஆண்டுக்குள்ள ஏசப்பாவுக்குள்ள இருக்க அதே ஆவி உனக்குள்ள வந்து கிரியை செய்யுது. அதனாலதான் நீ ஜெபம் பண்ணும் போது அப்பா பிதாவே அப்படின்னு கூப்பிடுறோம். அறியாம நம்ம சேர்ந்து கூப்பிடுறோம். ஓகே, நான் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டுக்குள்ள இருக்கும் போது I didn't know why I'm calling Father God, Father. ஏன் அப்பா ஏன் ஆண்டு கூப்பிடுறேன், எல்லாரும் கூப்பிடுறனால கூப்பிட்டு இருந்தேன். ஆனா அது தெரியல. But when I read through this Romans 8, where you need to know that I'm not calling Jesus as the Father. I'm not calling normally as a name. எல்லாரும் கூப்பிடுறதுனால நான் அப்படி கூப்பிடல. ஏன்னா அவருக்குள்ள இருக்க ஆவி எனக்குள்ள இருக்கிறனால தான் அந்த 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 உறவின் நிமித்தமா நான் ஆண்டு கூப்பிடுறேன். ஏன்னா அவர் நம்மள மீட் எடுத்து இருக்காரு. நம்ம பாவத்துல இருந்து மீட் எடுத்திருக்காரு, வியாதியில இருந்து மீட் எடுத்திருக்காரு, உலகத்தின் காரியத்துல மீட் எடுத்திருக்காரு. So that's why we call him as Abba Father. Okay? So verse 16 we saw that his spirit joins with the spirit that form that we are God's children. நம்மளுக்கு சந்தேகம் எதுவும் தேவையில்லை. நம்ம ஆண்ட பிள்ளையா ஆண்ட கூட இல்லையா அப்படின்னு சந்தேகம் தேவை. ஏன்னா it is a spirit of God who affirms, it confirms that we are God's children. Amen. We are belonging to God's children always. Amen. So this is what we learned last week, and I ended up and I'm telling you that we need to be Holy Spirit conscious. Okay, always be Holy Spirit conscious, not your body conscious, not your soul conscious. Okay, so நம்ம பார்க்குறது போல என்னோட 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 பாடிக்கு ரொம்ப ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கக்கூடாது. நம்ம சோலுக்கு, நம்ம மைண்ட்ஸுக்கு, நம்ம தாட்ஸுக்கு நிறைய ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்கக்கூடாது. ஏன்னா if you're being so conscious about your body, okay, let's say நான் என்ன சாப்பிட போறேன், நான் என்ன ட்ரெஸ் போட போறேன், நான் எங்க தங்க போறேன், நான் எங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, எனக்கு எப்பேற்பட்ட நிலைமை இருக்க போகுது அப்படின்னு சொல்லி, of course there are maybe worries, there may be certain things will be there, but don't be focused on your body, don't be focused on your emotions and your feelings and your minds. ஏன்னா அப்படி கான்சியஸா இருந்தீங்கன்னா, சரீரத்துக்கும் உங்க சிந்தனைக்கும் உங்க ஃபீலிங்ஸ்க்கும் நீங்க சிந்தனையா இருந்தீங்கன்னா, you cannot be led by the spirit of God. இன்னைக்கு ஏன் ஒரு சில தெய்வ மனுஷனால ஈஸியா they can go and go minister to people, ஈஸியா they can go and connect with God, ஈஸியா how can they move with the spirit of God? ஏன்னா they are not relying on the body, they are not relying on the physical emotions and the feelings, they are always spirit conscious. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டர் வந்து he always connects or speaks to your spirit man, to your inner man. இது நான் முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். Always be reminded in your heart, in your mind, whatever it is. Okay, so ஞாபகம் வச்சுக்கோங்க, my God will always connect through my spirit man, nothing else. Amen. So be conscious. நம்ம முதல் நடத்தி ஆவியான நடத்தணும்னா முதல் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான். That's why we need to be more Holy Spirit or your inner man conscious, not your body, not your soul, not your mind, not your will, not your emotion, not your feelings, nothing else. Okay, Nikki, let's go to the second part. Okay, அடுத்த second step என்ன அப்படின்னா, God will enlighten our spirit. Okay, முதல்ல நீங்க உங்களோட உள்ளான மனுஷனுக்கு நீங்க ப்ரையாரிட்டைசேஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உங்களோட ஆவியை என்லைட்டன் பண்ணுவார். ஓகே, let's say that means when you are doing certain things for God, or when you are doing to the will of God, look to your spirit always. Okay, look to your spirit. So முதல் காரியம், I want to tell you that this what Paul said, 1 Thessalonians 5:23-24. Verse 23 படிக்கிறேன். Now may the God of peace himself sanctify you completely. இது எல்லா சபைக்கும் சொல்ற ஒரு காமனான ஒரு லெட்டர் தான், but you need to know this. Now may the God of peace himself sanctify you completely. May your whole spirit, whole soul, whole body be preserved blameless
to at the coming of the Lord Jesus Christ. இப்போ you can see that may your whole spirit, whole soul and whole body, முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் என்ன பண்ணுமா, இட் இஸ் ப்ரிசர்வ். தட் மீன்ஸ் ஆன்ற வருகை நிமித்தம் வரையும் அந்த அந்த உன்னோட ஆவியா உன்னால மனுஷனாகட்டும், சோலா இருக்கட்டும், பாடி ஆகட்டும், இட் ஹாஸ் டு பி ப்ரிசர்வ் ஃபார் த லார்ட். அப்பனா இன்னைக்கு மட்டும் என் ஆத்மாவை பாதுகாத்துக்கணும் இல்ல, இன்னைக்கு மட்டும் இல்ல இல்ல நான் சர்ச்சுக்கு போக மட்டும் இல்ல, நான் ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது மட்டும் இல்ல, லென்த் டேஸ்ல மட்டும் நான் என்னோட ஆவியை பாதுகாத்துக்கணும் இல்ல, பாஸ் பண்ணி ப்ரேயர் பண்ண மட்டும் நான் ரொம்ப கான்சியஸா இருக்கணும் இல்ல. அப்போ என் வாழ்நாள் முழுவதும் I have to be preserving my spirit man, my soul, my body until the coming of Lord Jesus Christ. ஏன் அப்படின்னா, நீங்க இன்னைக்குல இருந்து முதல் நாள்ல இருந்து ஆண்டருக்குள்ள நடக்கிற ஆடுறதுக்கு நாட்கள்ல இருந்து நீங்க ப்ரிசர்வ் பண்ண ஆரம்பிச்சதுதான் டே பை டே யோர் ஸ்பிரிட் மேன் கெட்ஸ் ஸ்ட்ரென்தன். அப்போ படி ஆக 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 தான் யோர் ஸ்பிரிட் மேன் கெட்ஸ் ஸ்ட்ரென்தன் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். அப்போதான் ஆண்டர் என்ன பண்ணுவோம்னா, he will enlighten your spirit. I mean, I can also say that he will renew your spirit man. He will again and again அதை பலப்படுத்தி கொண்டே இருப்பான். Some people can say that I'm not able to pray properly. Some people may say I cannot live a holy life. Some people can say I cannot sustain in the things of God. ஏன் அப்படின்னா முதல் படியிலே நம்ம we are losing of things. So the days that goes on with the Lord, God will really enlighten your spirit. Enlightening of spirit always comes into your heart. Okay, so example நான் சொல்லட்டுமா? Example, the way you speak. Okay, ஒரு சில நேரத்தில் நம்ம பேசுற காரியம் really matters. Okay, like நான் இந்த எழுதும் போது I just wrote it down like this. Okay, don't speak as your own. Okay, நான் இந்த டாபிக் எடுக்கும் போது இந்த பார்க்கும் போது I wrote it like this, like don't speak words on your own. நீ என்ன தோணுதோ எல்லாத்தையும் பேச முடியாது. பேசலாம் தப்பு இல்லை, ஆனா பேசினா அதுக்கு வேண்டிய consequences we might be facing. You can speak things that is coming in your mind. Okay, உன் மைண்ட்ல வருகிற எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். ஆனா that doesn't going to be beneficial for you and also, as well as for other people. Example, if நான் இங்க இருந்து நான் உங்ககிட்ட பேசுறேன், I don't see you as a person. I don't know where are you now. நீங்க எங்க இருக்கிறீங்க, என்ன சிச்சுவேஷன் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு தோன்றது நான் பேசிட்டே இருந்தேன்னா, ஓகே let's say இப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கிறேன், எனக்கு தோன்ற இஷ்டத்துக்கு நான் பேசுனா that really it cannot come and minister to you. கரெக்டா? அதே போலதான் நீங்க உங்க மைண்ட்ல வர்றது எல்லாத்தையும் காரியத்தையும் நீங்க ப்ராசஸ் பண்ணாம நீங்க பேசுனீங்கன்னா sometimes or many times people get hurted. நீங்க காமனா ஒருத்தர் சொல்லி கிண்டல் பண்ணிருப்பீங்க, ஆனா அவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லா இருந்திருக்கலாம். கரெக்டா? So that's why I wrote it like, don't speak on your own words, but rather be filled with the Spirit of God and speak the things of God. Okay, so that really changes. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பதாக ஆண்டவர் வந்து ஒரு காரியம் எங்க சொன்னார், don't speak unnecessarily or unnecessary words. Okay, ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லி சொன்னாரு. But lo and behold, I was trying not to speak. Okay, ஆண்டவர் சொன்னார் ஒரு காரியத்தை பேசினார், don't speak unwantedly சொன்னும் போது, but I was of course I was led by the Spirit of God. Of course I'm controlling myself, but lo and behold, what happened, it made me to speak more, made me to do something unwanted things, and that becomes a big problem. ஸோ அப்போ வந்து நம்ம பேசுற வார்த்தைகள் வந்து லிமிட்டா இருக்கிறது நல்லது. ஏன் லிமிட்டா இருக்குன்னா, the more you speak, the more you sin. Okay, so that's the secret. So God will enlighten our spirit சொல்லும் போது
our soul, your body, your mind has to be conscious. It has to be preserved until the end. ஸோ இன்னைக்கு உள்ள நாட்கள் மட்டும் நான் பரிசுத்தமா இருந்துக்கிறேன், நான் ஆண்டருக்கு விருப்பம் போல செஞ்சிடறேன் அப்படி இல்லை எல்லா நாளும். மேன் அதனால verse 24 சொல்லியிருக்கு, he who calls you is faithful also will do it. He is calling you as a faithful one. எனக்காக நிற்பான், எனக்காக செய்வான், எனக்காக கான்சியஸா இருப்பான், எனக்காக செய்து முடிப்பான்னு சொல்லி பால் சொல்றாரு. Okay, so he calls you is faithful and also will do it until the end. Okay, ரெண்டாவது காரியம் we saw like this, God will. and முதல் காரியம் we saw that be more spirit conscious. இதுதான் முதல் starting step. Okay, starting important thing நான் சொன்னது. Secondly, we saw about God will enlighten our spirit. Okay. Thirdly, we're going to see that become spiritual minded. I put up like this, spirit-ul minded. Okay, yeah, adhikku or reason irukku, so you can later I can see through it later. Okay, so become spiritual minded அப்படின்னா Holy Spirit, நான் முன்னாடி சொன்னேன், the soul body சொல்லும் போது I just touched on this part. Holy Spirit speaks to our spirit or inner man or spirit man. That means I want to tell you, ஆவியானவர் பேசுற ஒரே விதம், ஒரே வே என்னன்னா, he can speak to our spirit only, not to a flesh man, not to a body, not to a mind. ஒரு சில பேர் பார்த்திருப்போம், அவங்க மைண்ட்ல இது தோணுது, அதனால இதுதான் ஆண்டவர் பேசுறா, இதுதான் ஆவியானவர் பேசுறன்னு நினைச்சு காரியத்துல செயல்படுவாங்க. ஓகே, ஆனா உண்மையாகவே அவங்களோட ஆவியில அந்த உணர்வுகள் இருக்காது. ஆனா அவங்க மைண்ட்ல அந்த தாட்ஸ் வந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க இமோஷன்ஸ் ஃபீலிங்னால இதுதான் ஆவியானவர் பேசுறார் போலன்னு சொல்லி ஒரு சில டிசிஷன் எடுப்பாங்க. அப்போ ஆவியானவர் நம்ம நடத்தணும்னா become a spiritual minded. Okay, we're going to see this 2 Corinthians 2:6-16. ஒருவர் maybe you all can sorry, 2 Corinthians 2:6 ல இருந்து 12 தான் படிக்க போறோம். Maybe one person can switch on your mic and help me to read this scripture. ஒருத்தர் படிக்கிறீங்களா? படிக்க முடியுமா? Yet when I am among mature believers, I do speak with words of wisdom, but not the kind of wisdom that belongs to this world or to the rulers of this world who are soon forgotten. No, the wisdom we speak of is the mystery of God, His plan that was previously hidden, even though He made it for our ultimate glory before the world began. 12 verse படிக்கணுமா 2 verse மட்டுமானா? எல்லா வசனம் படிச்சிருக்கேன். But the rulers of this world have not understood it. If they had, they would not have crucified our glorious Lord. That is what the scriptures means when they say, no eyes has seen, no ears has heard, and no mind has imagined what God has prepared for those who love Him. But it was to us that God revealed these things by His Spirit, for His Spirit searches out everything and shows us God's deep secrets. No one can know a person's thoughts except that person's own spirit, and no one can know God's thought except God's own spirit. And we have received God's Spirit, not the world's spirit, so we can know the wonderful things God has freely given us. Amen. So இந்த இடத்துல பால் ஒரு சில காரியத்தை பேசுறாரு. ஓகே, ஸோ இதை விஸ்டம் பத்தி, தேவ ஞானம், தேவர் ஆண்டர் ரெவலேஷனை பத்தி அவர் சொல்றாரு.
ஆனா அதுல அதுல வந்து சொல்லும் போது ஒரு சில காரியத்தை ஐ ஜஸ்ட் ஹைலைட்டட், ஓகே, அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாருங்க, ஓகே. ஸோ இட் சேஸ் verse 6ல when I'm among mature believers அப்படின்னா ஆண்டருக்குள்ள வளர்ந்து வருகிற விசுவாசிகளுக்கு, ஓகே, இல்ல ஆண்டருக்குள்ள நிறைய நாள் இருக்கிறவங்களுக்கு, ஆண்டர் உறவாடுறவங்களுக்கு என்ன சொல்றா, I do speak with words of wisdom, but not the kind of wisdom that belongs to the world. தேவன் ஞானத்தோடு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரு தோன்ற காரியத்தை எல்லாத்தையும் பேசுறது இல்ல, இல்ல உலகத்தின் பிரகாரம் நினைக்கிற அந்த தேவ ஞானத்துல பேசல. ஆனா அவர் பேசுறது என்னன்னா verse 7ல பார்க்கிறோம், the wisdom we speak of is the mystery of God. The plan that was previously hidden, even though he made it for ultimate glory before the world began. அப்ப நான் ஞானத்தோடு ஒரு ரெவலேஷனோடு நான் ஒரு நான் பேசுறேன்னா அது என்னோட விசுவாசத்துல, சாரி, என்னோட என்ன சொல்றது, விஸ்டம்லயோ என்னோட எனக்கு தெரிந்த காரியத்தையோ நான் பேசல. பட் ஆனா தேவனோட ஞானத்தின் நிமித்தமா நான் பேசுறேன். என்ன ஞானம், என்ன மிஸ்ட்ரி ஆஃப் காட்னா அது முன்பு எழுதப்பட்ட காரியம், முன்பு கொடுக்கப்பட்ட காரியத்தை நான் விவரித்து நான் சொல்றேன். இது யாருக்கு அவர் சொல்றாருன்னா, ஒரு ஆண்டருக்குள்ள வளர்ந்து வருகிற, இல்ல ஆண்டருக்குள்ள அநேக நாட்களா இருக்கிற, ஆண்டருக்குள்ள தரித்திருக்கிற ஒரு ஜனங்கள்கிட்ட பால் பேசும்போது அவர் வந்து சும்மா கேஷுவலா பேசுறது இல்ல, ஆனா he is speaking in a spiritual minded, okay, not casual talk, but being conscious what to speak and how to speak. Okay, அப்போ verse 10ல இருந்து பார்க்கறோம். இன்னைக்கு இந்த 3 வசனம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான காரியம். But it was to us God revealed things by his spirit. அப்போ ஒரு சில ஜனங்கள் கிட்ட நான் போய் பேசும்போது, இடைப்படும் போது, நான் பேசும்போது God revealed things by his spirit. அப்போ ஆவியானவர் வந்து ஒரு சில காரியத்தை என்ன பண்றா, காண்பித்து கொடுக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க பேசும்போது, இன்னைக்கும் நீங்க பைபிள் படிக்கும் போதும், இன்னைக்கும் நீங்க தனிப்பட்ட விதத்துல பைபிள் படிக்கும் போதோ, இல்ல ஒரு சில பேர் சுவிசேஷம் சொல்லும் போதும், you need to speak things that God revealed to you earlier. இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், it is something where God taught me previously. ஓகே, நான் என்னோட பேசின காரியத்தை தான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும், கரெக்டா? இல்ல எனக்கா தோன்ற காரியத்தை நான் பேசணும்னா that doesn't make any sense. Okay, God revealed these things by the Holy Spirit. That is what Paul is saying. For his spirit, this Holy Spirit searches out everything and shows us God's deep secret. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, for this Holy Spirit searches out everything. அப்படின்னா இப்போ let's say when I am talking to let's say like இங்க யாருக்கா like சுபர்ணா, okay, இப்போ நான் சுபர்ணா கூட I'm having a phone conversation, I'm telling certain things அப்படின்னா I'm telling whatever that is running in our mind, I'm telling whatever that is going through. அதாவது நான் சொல்லல, ஆவியான சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, he is searching everything that is inside of Subarna, the mind of Subarna, and he is showing something that is hidden in the secret of Subarna's life. இது யார் சொல்ல முடியும்? ஆவியானதான் சொல்ல முடியும். அதனால தான் சொல்றாரு, God revealed things by the Spirit. பால் அநேக சபைகளுக்கு எழுதும் போது அவர் அங்க இல்ல, அவர் அந்த தேசத்திலே இல்ல, ஒரு பிரிசன் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் லைஃப் முழுவதும் பாத்தீங்கன்னா he was struck inside the jail. He was always traveling. அப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல இருந்துமா அவர் எழுதினார். ஃபார் எக்ஸாம்பிள், if he is writing the Corinthiansனா கொரிந்தியன்ஸ்ல இருக்கும்போது அவர் எழுதல,
அந்த பிரயாணம் பண்ணவும் எழுதிருக்கலாம், இல்ல ஒரு சிறையில இருக்குமோ எழுதிருக்கலாம். அப்ப எழுதும் போது அப்ப யார் சொல்லி கொடுத்திருப்பாரு? எப்படி அந்த கொரிந்தி சபையை வந்து ஆண்டவர் சந்திச்சிருப்பாரு? எப்படி ஆண்டவர் பால் எழுதுற காரியம் ரிலேயாது எப்படின்னா, it is the Holy Spirit is revealing things that is there in the Corinthian church. He is searching the people's heart that is hidden. மறைவீகத்துல இருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி பாலுக்கு எழுத வைக்கிறாரு. அதனால்தான் 11th verse சொல்லுது, no one can know a person's thoughts except that person's own spirit. உங்க தாட்ல என்ன ஓடுதுன்னு சொல்லி I cannot go through your mind, but only God can know what is there in your mind, what there is thinking in your mind, what is going on and on and on. அதான் no one can know God's thought except God's own spirit. இன்னைக்கு நீ ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, என் சூழ்நிலைக்கு என்ன நினைக்கிறேன்னா, tap onto this Holy Spirit, ask the Holy Spirit. He will tell what God is thinking about you. Amen. So let us come to a conclusion. And we have not received, verse 12, we have not received God's spirit, not the world's spirit. So we can know the wonderful things that God has freely given us. We have received God's spirit. தேவ ஆவி நம்மளுக்குள்ள வாசம் செய்யறது. Amen. So last week also I said the same thing. தேவனோட ஆவி நம்மளுக்குள்ள இருக்கு. His spirit joins with our spirit and affirms that we are children. We have not received, verse 15 ல பார்க்கும், we have received God's spirit when you adopted as God's children, as own children. Amen. So can we ask the Lord, ஆண்டவரே அப்பா அந்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கணும், and to be spiritually minded, just like Paul as writing letters to the nation, to the cities, and to be, let the Holy Spirit speak to my mind always, my soul, my spirit, my body, my spirit man, because I cannot receive things in my body. சரீரத்துக்கு அதை எடுத்துக்கொள்ள முடியாது. ஆவியான, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஜாம் பண்றீங்க, நீங்க ஜாம் பண்ணும் போது ஆவியானவர் வந்து உங்களோட பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போது let's say he will not speak in a louder voice, but he will speak in a most soft manner. If you are not knowing, இப்போ ஆண்டவர்தான் பேசுறேன்னு தெரியலனா, you cannot identify who is speaking. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? லைக் மீன்ஸ் அவர் பேசுற காரியம், ஃபார் எக்ஸாம்பிள் let's say எப்படி சொல்றேன், when somebody is coming out of nowhere, சடனா அவங்ககிட்ட வந்து ஒரு நபர் வந்து இடைப்பட்டு அவங்களோட பேசுற, இந்த மாதிரி இந்த வழியில போயிட்டு இருக்க, நீங்க வழியை மாத்திக்கொள்ளுங்க, தப்பா ஆண்டதுக்கு தூரமா போயிட்டு இருக்கீங்க, நீங்க வழிகளை மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து unknown person வந்து அவங்ககிட்ட சொல்றாரு வச்சுக்கோங்களேன். Let's say remember that you are not with the Lord, you don't know who is this Holy Spirit, you don't know who is Jesus அப்படின்னா, அப்ப அவங்க சொல்லும் போது you will think in a mind, இவர் யாரு என்ற சம்பந்தம்லாம் வந்து பேசுறாரு, அன்வான்டா என்ற பேசுறாரு, அன்வான்டா என்ற வந்து கம்யூனிகேஷன் பண்றாரு, இந்த ஹோலி ஸ்பிரிட்னா யாருக்கு தெரியாது, ஏசப்பானா யாருக்கு தெரியாது, ஆனா இந்த நம்பர் என்று பேசுறாருன்னு சொல்லிட்டு we will take things lethargically because we are led by the flesh man, body. But whereas when you look on things in your inner man, ஒரு அந்த நபரே வந்து உங்கள்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்ல வராருன்னு சொல்லி, when you are receiving, taking things to your spirit man, that will lead you into different realm, it will lead you into God's path once again. இன்னைக்கும் can we all close our eyes and say, Lord, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுக்கிற காரியமா இருக்கலாம், என்னோடு கூட பேசுற காரியமா இருக்கலாம், சர்ச்சுக்கு போக பேசுற காரியமா இருக்கலாம், இல்ல ஃபெலோஷிப்ஸ்ல வந்து பேசுற காரியமா இருக்கலாம், whatever things let you speak to my spirit. I need to identify this Holy Spirit that is speaking to me. I must not be so lethargic, I must not take things lightly,
because you said that you will speak to a spirit man, not to a body. We have not received the things of this world, but it is from you, Lord. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டோட சொல்லுவோமா? Lord, we have received your spirit. This Holy Spirit will show the wonderful things that you have created, wonderful things that you have given us. This Holy Spirit will reveal the deepest, mysterious things, Lord. Lord, இந்த ராத்திரி வேளையில, Lord, we need to be guided. We need to be led by this Holy Spirit. We need to be moved by the Holy Spirit, Lord. Lord, we need to receive. We need to tap on. We need to be sensitive. We need to be inwardly aware that you are speaking to us, Lord. நாங்க ஒரு காரியத்தை நாங்க கேட்கும் போது, வசனத்தை நாங்க படிக்கும் போதும், இன்வர்ட் மேன்ல இருந்து அது நாங்க அது ரெகக்னைஸ் பண்ணி நாங்க அந்த காரியத்தை நாங்க செய்யணும். அப்பா ஆவியானவரே, ராத்திரி வேளையில எங்களை ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. Lord, hallelujah. Lori mana shagadana handarama lema kabo shagadana handara haudana makaraba. Lord, எங்க ஒருவேளை எங்க சிந்தனை இல்லை, ஒருவேளை நாங்க ஒரு சில காரியத்தை கேட்கும் போது ரெண்டு விதமான வாய்ஸ் கேட்கலாம் ஆண்டவரே அப்பா. ஒன்னு எங்களோட மைண்ட் என்ன சொல்றது வாய்ஸ் கேட்கலாம். ஒருவேளை எங்களோட சரீரம் சொல்லுகிற காரியமா இருக்கலாம். எங்க மைண்ட் ஒரு ரீசனிங்கா சொல்லலாம். இது எப்படி நடக்கும், எப்படி சாத்தியாகும், இது எப்படி பிசிக்கலா நடக்காதேன்னு சொல்லி அது ப்ராசஸ் பண்ணலாம். மைண்ட் நிறைய காரியத்தை சொல்லலாம். ஆனா எங்களோட சரீரம் இட் மே பி மூவ்ட் பை த ஃபீலிங்ஸ், லார்ட். பட் லார்ட், திஸ் நைட் டைம் we don't want to be driven out by our minds. We don't want to be driven out by our body. We don't want to be driven out in our whatever emotions, feelings that is happening in our lives, Lord. But rather, we need to hear the voice of God in our spirit, man. We need to recognize this voice, Lord. We need to recognize that you are speaking, Lord Father. Hallelujah. Lord, we want to thank you. We want to thank you, Lord Father. பெரிய காரியங்கள் செய்யுங்க. எங்கள் நிமித்தமாக பெரிய காரியங்கள் செய்யுங்க. நாட்கள்ல we need to be directed by this Holy Spirit of Father God, because you are the one who gives directions. You are the one who leads us forward, of Father God. பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென்.